அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் எதனா கட்சியில் இருக்கீங்களா? இல்லைப்பா நான் கட்சியிலாம் இல்லை அப்படின்றீங்கன்னா, அரசியல் உங்களுக்கு தெரியுமா? இல்லைப்பா அரசியல் தெரியாது அப்படின்னாலும் சரி, கட்சியில் இருந்தாலும் சரி, அரசியல் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா நம்ம அரசியல் கட்சி அப்படின்னா என்ன நினைக்கிறோம், ஒரு கட்சி என்பது என்ன, ஒரு அரசியல் என்பது என்ன, அந்த வேறுபாடே இல்லாமல் பார்க்குறோம். அந்த கட்சிக்காக ரொம்ப உழைக்கிறவங்க இருக்காங்க, அரசியல் பேசுகிறவங்க இருக்காங்க. நமக்கு இது எதுவுமே தெரியாதுப்பா, நான் இந்த நாட்டில் மட்டும் வாழ்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்ட கட்சியோ அல்லது ஆளுகின்ற கட்சியோ நமக்கு முன்னாடி ஆண்டு இருக்கலாம், அல்லது இப்போ ஆண்டு கொண்டு இருக்கலாம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ பிரதான கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா திமுக இதுதான் பிரதானமான கட்சியாக இருக்கு. இது கூட கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு. நிறைய கட்சிகள் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த கட்சிகள் எல்லாமே ஒருமித்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது. அதுதான் அவங்களுடைய கொள்கை. நிறைய கொள்கை அவங்கவுங்க கட்சிக்கு தனிப்பட்ட கொள்கை இருக்கும். ஆனால் ஒருமித்த கொள்கை என்னன்னா, நாட்டு மக்களை முன்னேற்றுவது, நாட்டை முன்னேற்றுவது. இதுதான் அவங்களுடைய பிரதானமான கொள்கையாக இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியது, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நாடு முன்னேறி இருக்கா, நான் முன்னேறி இருக்கேனா, இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்க. இந்த நாடு முன்னேறி இருக்கு, எந்தெந்த வகையில எந்தெந்த துறையிலெல்லாம் முன்னேறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னொன்று, நான் முன்னேறி இருக்கேனா, தனிப்பட்டு இந்த ஆட்சி வந்த பிறகு எனக்கு இவ்வளவு முன்னேற்றம் இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கணும். அல்லது அதே மாதிரி ஆட்சியாளர்களுடைய பின்தங்கிய விஷயத்தை எடுங்க. இந்த நாடு இதெல்லாம் இவ்வளவு பின்தங்கி இருக்கு, நான் இவ்வளவு பின்தங்கி இருக்கேன் அப்படின்னு. இதுல வந்து மேஜரா எது அப்படின்னு பாருங்க. எது அதிகப்படியா இருக்கு, அதை பரிசீலனை பண்ணப்பறதான் நீங்க ஓட்டே போடணும். அதை பண்ணாம ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, ஒரு தலைவர் பிடிச்சிருக்காரு அப்படின்ற தனிப்பட்ட முறையில் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா நமக்கு கஷ்டம்தான். நாட்டையும் நமது குடும்பத்தையும் தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் பார்த்துட்டு ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த நாட்டுல மாற்றம் வரும், அல்லது இருப்பது பாதுகாக்கப்படும். இதை விட்டுட்டு மாற்றம் வரணும்னுவாங்க, இல்லை இதுவே நல்லா இருக்குன்னுவாங்க. சரி, எப்போ பார்த்தாலும் மாற்றம் வரணும்னாங்க, ஆனால் எந்த மாற்றமும் வரல. ஏன் வரல, எதனால வரல அப்படின்னா, நம்முடைய சிந்தனை ஓட்டு போடணும் அப்படின்னும் போது அந்த டைம்ல தோன்றதை போடுறோம். அப்படி இல்லை, நீங்க ஒட்டு மொத்தமா கணக்கு போடணும். இந்த ஆட்சியில் நம் நாட்டில் என்னவெல்லாம் முன்னேறி இருக்காங்க, அதனால நமக்கு என்னெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, தனிப்பட்ட நானும் என் குடும்பமும் எவ்வளவு முன்னேறி இருக்கும் அப்படின்றத ஒரு கணக்கு போட்டு, ரைட் இதுலெல்லாம் முன்னேறி இருக்கு, இதுலெல்லாம் பின்தங்கி இருக்கு, இதுல மேஜரா எது இருக்கு, அதிகப்படியா எது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க ஓட்டு போடணும். சரி, அப்போ ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இதுக்கு தான் ஓட்டு போடணுமானா இல்லை. இந்த ரெண்டை விட உங்களுக்கு புதுசா ஒன்று தோணுது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா, அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன, அவர்கள் யாரோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த கூட்டணியில் அவர்கள் என்னெல்லாம் வலியுறுத்தி இருக்காங்க, எதுக்காகலாம் அவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க, எதையெல்லாம் நமக்காக கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை பரிசீலனை பண்ணணும். கூட்டணி கட்சியா இருந்தா. புது கட்சியா இருந்தா நம்முடைய சிந்தனை எப்படின்னா, இவர் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பதவி கொடுத்தப்பதான் நம்ம சொல்ல முடியும். அப்படின்னாலும் இவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா, இவர் அரசியல் நேர்மையா கையாளக்கூடியவரா, இவருடன் இருப்பவர்கள்லாம் நல்லவங்க தானா, இவர் நல்லவங்களை தான் செலக்ட் பண்றாரா, இந்த கட்சியுடைய கொள்கை என்ன, இவங்க வந்தா என்ன மாற்றம்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மாற்றக்கூடியதானா. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நான் குருட்டாம் போக்கா சொல்லிட்டு செயல்முறைப்படுத்த முடியுமா முடியாதான்னு தெரியாம நான் சொல்லிடலாம். ஆனா நமக்கு தெரியும்ல, இது வந்து நடக்கவே சாத்தியம் இல்லப்பா, இதெல்லாம் ஒரு கொள்கையா சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்படி பொய்யான கொள்கை சொல்றாங்களா, இதெல்லாமே பரிசீலனை பண்ணா நீங்க சொன்ன இந்த நாட்டின் முன்னேற்றமும் சரி, நம்முடைய முன்னேற்றமும் மாற்றமும் வரும். இல்லை நான் புலம்பி 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 இப்படி தான்பா இருக்கும், இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையிலேயே போயிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இருக்கிற பல விஷயங்களை பரிசீலனை பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் கிடைக்கக்கூடிய லாபமோ அல்லது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையோ மட்டுமே வைத்து நீங்கள் ஓட்டு போட்டால் நிச்சயமா பிரச்சனை தான் வரும், தவறான முடிவு தான் வரும். நீங்கள் 5 ஆண்டு காலத்தினுடைய கணக்கெடுப்பை எடுத்து அதை யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்தையும் கணக்கெடுத்து பிளான் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டையும் கம்பேரிசன், இதை தாண்டி ஒரு கம்பேரிசன் தான் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அல்லது புதிதாக ஆரம்பிக்க கட்சிகள்.
இவங்களுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்கும், யாரு என்ன ஏது, நடக்குமா நடக்காதா, சொல்றதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு பாருங்க. இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம மாற்றம் வர்றோம், இவங்க வந்தாங்களா 5 வருஷம் அவங்க கிட்ட கொடுக்குறது, அவங்க வந்தாங்களா இவங்க கிட்ட கொடுக்குறது, இப்படி கொடுக்கறதுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இவங்க நல்லவங்க நினச்சி போட்டோம்பா, இவங்களும் அப்படித்தான், இவங்க நல்லவங்க நினச்சி போட்டோம்பா, இவங்களும் அப்படித்தான், இப்படி மாற்றி மாற்றி போடுறதால எந்த யூஸும் இல்லை. ஒரு கட்சி நிலையாக கூட உட்கார வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஒரு 7 ஆண்டு காலம் ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா 5 ஆண்டு காலம் அவங்க முடிஞ்சிட்டா மீது 2 ஆண்டு காலம் அது முடிக்க முடியாது. வேற ஒருத்தர்கிட்ட நம்ம ஆட்சி ஒப்படைச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 2 ஆண்டு காலத்தில் அவங்க பண்ணுவாங்களான்னா, இது அவங்க கொண்டு வந்து இது கடப்பில் போட்டாங்கன்னா 5 ஆண்டு கால உழைப்பு வீணாகும், பணம் வீணாகும். இதுதான் நடக்கும். அப்போ நீங்க தொடர்ந்து 10 வருஷம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நான் சொல்றது சில திட்டங்கள் அந்த ஆண்டுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப அவங்க சொன்னது செஞ்சாங்களா இல்லையா. இன்னொன்னு, அரசியலுக்கு வந்தவங்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இவர் இந்த கட்சிக்கார், இவர் இந்த கட்சிக்கார், இவர் அப்படிலாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. எப்படின்னா எல்லாருமே இந்த நாட்டினுடைய பிரஜைகள். எனக்கு வாக்கு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வெற்றி பெற்ற பிறகு நான் அனைவரையும் சமமாக நடத்துவேன், சமமாக பார்ப்பேன் அப்படின்ற கண்ணோட்டம் வேணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி எதை பண்ணாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எதை சொன்னாலும் ஆதரவு தெரிவிக்கிறது, அப்படி இருக்கிறது யார் அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பால் விலை ஏறுது, நான் அந்த கட்சியை சார்ந்தவனா ஏத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சு நியாயப்படுத்தணும். எதிர்கட்சியா இருந்தனா ஏத்துனதை நான் குறை சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த கட்சியில் பொறுப்பில் இருப்பதால அப்படி. ஆனா நம்ம அப்படி இல்லையே. நம்ம பார்க்கலாமே, ஏன் பால் விலை ஏத்துனாங்க, உண்மையிலேயே ஏற்றக்கூடிய தருணம் தானா, இது ஏத்துனது நியாயமா இல்லையா, இல்லை ஏற்றிருக்க கூடாது அப்படின்னு பரிசீலனை பண்ணக்கூடிய நடுநிலையாளர் நம்ம. நம்ம எந்த கட்சியும் சாராதவருங்க. அப்ப நம்ம இது நியாயமா இல்லையா நம்மளால தான் கணிக்க முடியும். அப்போ ஒரு கட்சிக்காரர்கள் இவ்வளவுதான் இருக்காங்க, ஆனா ஓட்டுரிமை படிச்சவங்க இவ்வளவு பேர் இருக்கும். நம்மளால எதையும் மாற்றக்கூடிய சக்தி இருந்தும் நம்ம பண்றது இல்லை. அந்த கட்சிக்காரங்க மட்டுமே மாத்திர முடியாது. ஏன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கையும் கட்சியை பற்றியும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. முடிவெடுக்க வேண்டியது நம்ம. இப்ப 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேர்ல கட்சிக்காரங்க எவ்வளவு இருப்பாங்க? ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு கோடினா 3 கோடியே போட்டுமே. அப்போ மீதி இருக்கக்கூடிய 5 கோடி பேர் யாரு? அது குழந்தை, ஓட்டு உரிமை இல்லாதவர்கள் கொஞ்சம் பேர் தள்ளிடுங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு 2 கோடி பேர் இருக்கும் இல்லையா? அந்த 2 கோடி பேர் நிர்ணயம் பண்ணலாமே, ஏன் பண்றதில்ல? ஏன்னா நம்முடைய புரிதலே அவ்வளவுதான். இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் போகும், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மனோநிலைக்குள்ள வந்துட்டோம். தயவு செஞ்சு அதை மாற்றி அமைக்க இனிமேலாவது அரசியல் தெரிந்து கொள்ளுங்கள், ஆட்சியை பத்தி புரிந்து கொள்ளுங்கள், தேவை என்னன்னு நினைச்சு பாருங்க. அது தனி மனித என்னுடைய முன்னேற்றம் மட்டுமே நம்ம நினைக்கிறது தப்பு. நாட்டினுடைய முன்னேற்றமும் இருக்கா, மற்ற மாநிலங்களோடு என் மாநிலம் இதெல்லாம் சிறந்து விளங்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் எது வெளியே ஏத்தல, அதனால எனக்கு நல்ல கட்சி அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்தாலும் கூட பொருளாதாரத்தில் இறங்கிடும். ஸோ நாட்டையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை ஆட்சியாளர் புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஆட்சி கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.